அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனும் ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 கூறுகள் கொண்டவர்களாக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனிதன் என்று சொன்னாலே, அவனுக்கு ஒரு ஆவி உண்டு, ஒரு ஆத்மா உண்டு, ஒரு உடல் உண்டு. இந்த 3 கூறுகளையும் கொண்ட மனிதனை ஆண்டவர் படைத்தார். மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது, அவனுடைய ஆன்மா இந்த உடலுக்குள் தங்கி வாழ்கின்றது. ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுத்த மிக அருமையான பொக்கிஷம்தான் ஆன்மா. ஏனென்றால், அது அவருடைய உயிர் மூச்சு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இந்த ஆன்மாவை நாம் பரிசுத்தமாக பாதுகாத்து, நம்முடைய வாழ்வின் இறுதி நாளிலே ஆண்டவர் நம்மை சந்திக்க வரும்பொழுது, அவர் கொடுத்த இந்த ஆன்மாவை நாம் அவரிடமே திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று சொல்வதுதான் நம்மை படைத்தவருடைய நோக்கமாக இருக்கின்றது. அதுவே நமது தலையாய கடமையும் உரிமையும் ஆகும். பிரைஸ் லார்ட். Praise Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. கடவுள் ஏன்